அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம கல்லூரி மாணவர்கள் டக்குன்னு ஒரு கல்லூரியில் உள்ள அப்படி தற்செயலாக நுழைஞ்சி ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு நடிகருடைய பிறந்தநாள் என்னைக்குன்னு கேளுங்க, உடனே சொல்லுவான். பிள்ளைங்க அந்த அளவுக்கு பொது அறிவிலே அப்படியே விரல் நுனியில் வைத்திருக்கிறார்கள். உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னு கேளுங்க, எப்படி உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னு கேளுங்க, தெரியாது. இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களே எவ்வளோ பேருக்கு தன்னுடைய தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னு கேட்டால் தெரியுமா அப்படின்னா, அது வந்துங்க நான் எங்கள் தாத்தாவை கேட்டு சொல்கிறேங்க அப்படின்ட்டு தாத்தாட்ட ஃபோன் போட்டு கேட்கறதுக்கு போயிடுவாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்காமையே இருக்கிறது தப்பு. ஏன் எதையோ தெரிஞ்சிருக்கிறோம், சம்மந்தமே இல்லாத யாருடைய பிறந்த நாளையோ தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்முடைய மரபிலே நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு பெரியவர், அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா? குறைஞ்சபட்சம் அவர் பேராவது தெரியுமா? மன்னிக்கணும், நிறைய பேருக்கு தெரியாதுன்றது தான் உண்மை. அதுக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரு காரணம், நான் அதையும் மறுக்கலை. எங்கேயோ குஜராத்தில் போர்பந்தரில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரியவர் பிறந்தாருங்க. குஜராத்தில் தான், போர்பந்தரில் தான். அவர் பேர் நமக்கு தெரியுது. விருதுநகரில் ஒருத்தர் பிறந்தார், பெருந்தலைவர்னு பின்னால் பேர் எடுத்தார். யார் அப்படின்னா உடனே தெரியுது. ஆனால் நம்முடைய பாட்டம் பூட்டம் பேர் நமக்கு தெரியல அப்படின்னா அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இணையாக ஆர்வத்தோடு தன் தலைமுறையை பற்றிய, தன் பாரம்பரியத்தை பற்றிய அடிப்படை தகவல்கள் கூட தெரியாத ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி விட்டோம், அல்லது உருவாகி கொண்டிருப்பதை பார்த்தும் பாராமல் இருக்கிறோம். அது சரியா? முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு, இங்கே பார்ப்பா, இதுதான்டா எங்கள் அப்பா, அவர் இங்கெங்கே வேலைலாம் இப்போ இங்கே பணியாற்றினார், அவருடைய அப்பா இவருடா, அவர் பேர் இது, பாட்டி தெரியுமா உனக்கு, ஆயாவோட பேர் தெரியுமா, ஆயா சொந்த ஊர் எது தெரியுமா, அதோட கல்யாணம் அது எப்படி அரும்பாடுபட்டு உங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பாவெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா? இந்த நிலைக்கு இன்றைக்கி நாம் சௌகரியமாக வீடு வாசல்னு இருக்கிறோம்னா இதுக்கெல்லாம் அவங்களுடைய உழைப்பு தாண்டா காரணம், அவங்க செஞ்ச தியாகம் தாண்டா காரணம். அது இல்லைன்னா இன்றைக்கி அப்பா இவ்வளோ நல்லா இருந்து உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி இதெல்லாம் நமக்கு வந்திருக்காதுரா என்று சொல்லத்தான் இவர்களுடைய உழைப்பில், இவர்கள் சிந்திய வியர்வையில் தான் இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்கிற நன்றி உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கியவர்களாவோம். இவர்களால் தான், இவர்கள் போட்டு தந்த கூரையில்தான் நாம் நிழலில் அமர்ந்து நிம்மதியாக இருக்கிறோம் என்கிற எண்ணம் அவர்கள் பேரில் தியாகத்தினாலும் உழைப்பினாலும் சிந்துகிற வியர்வையினாலும் தான் வெற்றி நிரந்தரமாக இருக்குங்கிற வாழ்க்கை பாடம் அவர்கள்தான் கிடைக்குமே தவிர யாரோ சம்பந்தம் இல்லாத சில நடிகர்கள் நடிகைகள் இவர்களை பற்றி மட்டுமே தெரிந்து கொள்வதால் நம்முடைய வாழ்வு நிரந்தரமாகி விடாது. அதுக்காக அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சிக்க விடாதான்றது இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ட்ரம்ப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஒரு சொந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிக்கப்பா. இது வெறும் வீடு உறவோடு நிற்கிற விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேரும் செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கேருந்தோ நாம் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனில் ஒரு நம்பரை அழுத்தினா இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் கையில் இருக்கிற செல்ஃபோன் எல்லாத்தையும் விட்டுட்டு நேரடியாக உன் கையில் இருக்கிற ஃபோனில் அந்த ரிங்டோன் வருதே, அது எப்படி? அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த டெக்னாலஜி என்ன? அது என்ன கான்செப்டில் அது இயங்குது? நீ கோயம்புத்தூரில் இருக்கிற, அப்பா சென்னையில் இருக்கிறாரு, எங்கேயோ இருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி அவர் பேசுவது எப்படி உன் காதிலே விழுகிறது? நீ கையில் வச்சுக்கிட்டு வீடியோ காலில் அவரை பார்க்க முடியுதே, இது எப்படி வருது? இதுக்கு பின்னால் என்ன சயின்ஸ், என்ன டெக்னாலஜி, இதில் என்ன ஃபிசிக்ஸ் ஒர்க் பண்ணுது, என்ன எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுது, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதில் என்ன ஒர்க் பண்ணுது, அது தெரிஞ்சுக்க வேணாமா? அது முக்கியம் இல்லையா? நாம் அணிந்திருக்கிற ஆடைகளில் எது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும்? நமக்கு காட்டன் ஒத்துக்குமா, டெரிகாட்டன் ஒத்துக்குமா, சிந்தட்டிக் ஒத்துக்குமா? நம்ம போடுற ஷூ, நம்ம போட்டுக்கிற செப்பல், சாக்ஸு, கட்டியிருக்கிற வாட்சு, ஒரு வினாடி கூட தவறாமல் ஒரு வாட்ச் வேலை செய்யுதே, ஒரு வினாடி நேரம் கூட தாமதம் இல்லாமல் வேலை செய்கிறதே. முந்திலாம் கீ கொடுக்குற வாட்சு தான் இருந்தது,
அப்புறம் பேட்ரி போடுறது வந்தது. இப்போ சின்னதாக ஒரு பேட்ரி இப்போ பேட்டரியே தேவையில்லாத அளவுக்கு இப்போ சார்ஜ் பண்ணால் போதும். நம்மை சுற்றி இருக்கிற இந்த அடிப்படை விஷயங்களினுடைய அடிப்படை தகவல்கள் தெரியவில்லை என்றால், தயவு செஞ்சு பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். கல்லூரி மாணவர்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகிறப்போ இப்படியும் கேள்விகள் கேட்கிறவர்கள் அங்கே நிச்சயம் இருப்பார்கள். உங்கள் செல்ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பையன் அவன் செல்ஃபோன் நம்பரை சொல்கிறான். அந்த நம்பர்லேருந்து உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் உங்கள் அப்பாவுக்கு அந்த கால் ரீச் ஆகுது. டு யூ நோ த டெக்னாலஜி பிஹைண்ட் தட்டுன்னாரு. அவன் திரு முழிக்கிறான். அவன் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பம் போட்டு அந்த நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கிறான். ஒரு செல்ஃபோன் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியல, நீ எப்படிப்பா உன் பையன்கிட்ட நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் அல்லது கல்லூரியில் வகுப்பில் நீ எப்படி அவனுக்கு கம்யூனிகேட் பண்ண போகிற? கம்யூனிகேஷனுக்கு முக்கியமான கருவியை கையில் வைத்திருக்கிறாய், அது எப்படி வேலை செய்யுதுன்னே உனக்கு தெரியல, நீ எப்படி நாளைக்கு கம்யூனிகேட் பண்ண போகிற? எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி உனக்கு வரும்? பாவம் திரு முழிக்கிறார் அந்த நேர்முக தேர்வுக்கு வந்தவர். எங்கெங்கோ இருப்பதை தெரிந்து கொள்வது முக்கியம். ஆனால் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அதற்கு இணையாக முக்கியம். காரணம், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது இது எல்லாவற்றையும் விட முக்கியம் அல்லவா? இன்னும் சந்திப்போ. வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.